ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல நம்ம என்ன சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, இதை நீ எங்க வாங்கின? நம்ம நிறைய இதுல சொல்லியிருப்போம், நிறைய வீடியோஸ்ல இது சொல்லியிருப்போம். இது ஏன் அடிக்கடி சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால வேர் டிட் யூ பை திஸ், வேர் டிட் யூ பை திஸ் அப்படின்னா இதை நீ எங்க வாங்கின அப்படின்னு சொல்றது. வெளியே முழுசா இருட்டா இருக்கு, அதாவது முழுவதும் இருட்டு, வெளியே போகாத, அங்க எல்லாம் இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்றத இட்ஸ் ஆல் டார்க் அவுட் சைட். இட்ஸ் ஆல் டார்க் அவுட் சைட் அப்படின்னா வெளியே இருட்டா இருக்கு, அங்க போகாதுன்னு சொல்றது. ஏதோ தப்பா தெரியுது, இது எப்படி சொல்லலாம்? இல்ல இது எனக்கு சரியா படல, ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னு சொல்றத சம்திங் சீம்ஸ் டு பி ராங். சீம்ஸ் டு பி ராங் அப்படின்னா தப்பா தெரியுது. சம்திங்னா ஏதோ, ஏதோ தப்பா தெரியுது. நான் நேத்து ஒரு கனவு கண்டேன். இது எப்படி சொல்லுவோம்? நேத்து. ஸோ இது வந்து பாஸ்ட், முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹேட் அ ட்ரீம் அப்படின்னா நான் கனவு கண்டேன் நேத்து. எஸ்டர்டே, ஐ ஹேட் அ ட்ரீம் எஸ்டர்டே, நேத்து ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றது. உனக்கு வேற வழியே இல்லை, இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம பிளாக்மெயில் பண்ணுவாங்க இல்லையா? வேற வழியே இல்லை. தேர் இஸ் நோ வே ஃபார் யூ. தேர் இஸ் நோ வே அப்படின்னா வேற வழி இல்லை. ஃபார் யூ அப்படின்னா உனக்கு. தேர் இஸ் நோ வே ஃபார் யூ, உனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றது. அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு விஷயத்த இன்டைரக்டா சொல்லிட்டு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு புரியல அப்படின்னு சொல்றவங்க, அப்போ இப்ப கூடவா புரியல அப்படின்னு கேட்போம் இல்லையா? இப்ப கூடவா புரியல, இப்ப கூடவா உனக்கு புரியல, இப்ப கூட புரியலையா, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அத ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸ்டில்னா இன்னும், டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்னா இன்னும் புரியலையா அப்படின்னு கேட்கறது. ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இன்னும் புரியலையா, இப்ப கூட புரியலையா, இந்த மாதிரி கேட்கறத ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என்னன்னா, அடுத்தது எதுவும் பண்ண முடியாது. ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கும் போது இல்ல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, நத்திங் கேன் பி டன். நத்திங் கேன் பி டன் அப்படின்னா, நத்திங்னா எதுவும் செய்ய முடியாது, ஒன்றும் இல்லை, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற நத்திங் கேன் பி டன் அப்படின்னு சொல்லலாம். எதுவும் செய்ய முடியாது. யாரோ வராங்க, யாரோ வராங்க. வெளியில எட்டி பார்த்துட்டு யார் வராங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது யாரும் தெரியாதவங்கள யாரோ வராங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதை சம்ஒன் இஸ் கம்மிங், சம்ஒன் இஸ் கம்மிங் அப்படின்னா யாரோ வராங்க, வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றத சம்ஒன் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த சென்டென்ஸ், ஒன்றும் பண்ணாத. ஒன்றும் பண்ணாத, இது எப்படி சொல்லலாம்? ஏதாச்சும் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும் போது ஒன்றும் பண்ணாத விட்டுரு அப்படிங்கிறத டோன்ட் டூ நத்திங். டோன்ட் டூ அப்படின்னா செய்யாத, நத்திங்னா ஒன்றும் செய்யாத, ஒன்றும் பண்ணாத, விட்டுரு, கேஷுவலா விட்டுரு. இது சொல்றத டோன்ட் டூ நத்திங் அப்படின்னு விட்டுரு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல டெய்லி யூசிங் சென்டென்சஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் பிடிச்சிருக்கா, இல்லை என்னோட கைப்பட எழுதி ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை சேனலை கொடுங்க, அது எனக்கு இன்னும் அடிஷ்னல் மோட்டிவேஷனா இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.